கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39 முதல் 41 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுல இருந்து ஏழை எளிய ஜனங்கள் இல்ல யாராவது தர்மம் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு பிச்சை கொடுங்கள். அப்படி நம்ம செய்யறதுனால அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, பகை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. ஏகப்பட்ட காரியம் இருக்கு. டெய்லி மெசேஜ் கேட்குறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். எனக்கு ஒரு சகோதரி 4 வருஷம் முன்பாக ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப், 23 வயசு, ஆமா வயசு கம்மி தான் சொன்னாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது, இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும்போது, இது கேன்சர் கட்டியா இருக்குமா, இந்த மாதம் நம்ம ரிப்போர்ட் எடுப்போம், அடுத்த மாதம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த சகோதரி யூடியூப்ல பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அந்த சகோதரிக்கு ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் செக்அப் பண்ண போகும்போது கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னாங்க. அப்போ அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணே நான் ஸ்டேட் பேங்க்ல நான் வேலை பார்க்குறேன், வீட்டில் ஒரே பிள்ளை தான். நான் போகும்போது காலையில் ஏழை எளிய ஜனங்கள் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பிடுக்கு நான் ரூபா கொடுத்து போயிடுவேன். இப்படி என்னையால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நம்ம தான தர்மம் பண்ணும்போது, நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது பரலோகத்தில் தேவன் பார்ப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, காலை வேளையில வேலைக்கு போறீங்களா, வெளியில போறீங்களா, ஏழை எளிய ஜனங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. கண்டிப்பா நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்துல சில காரியங்கள் மட்டும் தெரியாம இருக்கும். கடைசி காலத்துல வாழ்றோம், தற்பிரியராய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ₹1,00,000 சம்பாத்தியம் பண்ணா கூட 1,00,000, 2,00,000, 3,00,000, 5,00,000 வந்துட்டு இருக்கும்பாங்க. ஆனால் சர்ச்சில் போய் காணிக்க வைப்பாங்க. ஆனால் ரோட்ல போகும்போது ஏழை எளிய ஜனங்கள் யாராவது இருந்தால் நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு காணிக்க கொடுங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்படி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் அப்படின்ட்டு 39 41 வரைய வாசிக்கும் போது நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இப்ப இந்த கால வேளையிலே
என் இருதயம் சுத்தமாகணும், என் இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என் இருதயம் சுத்தமாகணும்னா நான் என்ன செய்யணும்? என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும், 2 பாயிண்ட் சொல்றாரு. கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும். ஒரு இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு எப்படியாவது கொள்ளையடிச்சாவது சம்பாதிச்சிடணும், இல்லைன்னா பொல்லாப்பான குணங்கள். இது ஒரு குடும்பத்துக்குள்ள நிறைந்து இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதல்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா தேவ சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போறாங்க, நிறைய குடும்பத்துல பல மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, ஆனா நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. என்ன காரணம், என்ன காரணம் சொல்லி தேடி பார்த்தா கடினமான இருதயமா இருக்கு. இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கு, முறுமுறுப்பா இருக்கு, கோபத்தோட இருக்கு, எரிச்சலா இருக்கு, பொறாமையா இருக்கு, வைராக்கியமா இருக்கு, புறங்கூற என்ன இருக்கு, மற்றவங்களை பார்த்து தப்பா பேசிட்டு இருக்குங்க. ஏன்ட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு, நான் இப்படிதான் இருக்கேன், என்கிட்ட இன்னும் இவ்வளவு குறைன்னு சொல்லி ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பா தாழ்த்தினாலே போதும். என் வாழ்க்கையில நான் தேவனோட சமூகத்துல தாழ்த்தினேன். அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, என்கிட்ட எவ்வளவோ மிஸ்டேக் இருக்குப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. தேவனோட சமூகத்துல சாஷ்டாங்கமா தாழ்த்திட்டேன், அவ்வளவுதான். தாழ்த்த தாழ்த்த கிருபை, தாழ்த்த தாழ்த்த கிருபை. எந்த அளவுக்கு நம்ம தேவனோட சமூகத்துல காத்து இருக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு கிருபை. உங்களுக்கு உண்டானவைகளில் விற்று, சில குடும்பத்துலலாம் கத்தருக்காக வாழ்வாங்க, ஆனா கையில யாருக்கும் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரங்களும் கொடுக்க மாட்டாங்க, மிஷினரிக்கும் கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சிலையும் காணிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன், சுவிசேஷ ஊழியம் பண்றவங்களுக்கு காணிக்க கொடுத்துருவாங்க, கிராம ஊழியம் பண்றவங்களுக்கு காணிக்க கொடுத்துருவாங்க, மிஷினரி மாதிரி கொடுத்துருவாங்க. யாராவது வயசான பாட்டி உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு காணிக்க கொடுப்பாங்க. ஹோம்ல கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இருதயம் சுத்தமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இருதயத்துக்குள்ளே பொல்லாத காரியமும் இல்ல கொள்ளையினால் எந்த ஒரு காரியமும் உள்ள வரக்கூடாது. 2 பாயிண்ட் தான் போட்டிருக்கு. கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்திலே இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பார்க்கிறோம், எல்லாமே தேவனுக்கு தெரியும்ல. என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் இருதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால இந்த காலவேளையிலே கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் உள்ளம் நிறைந்திருக்க கூடாது. அப்படி நிறைந்திருந்தால் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொல்லாப்பு தான் அதிகமா இருக்கு. எப்படியாவது கொள்ளையடிச்சாவது சம்பாதிக்கணும், அந்த 2 டார்கெட்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஜனங்கள் இப்ப எதுல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது சம்பாதிச்சிடணும், எப்படியாவது கொள்ளையடிச்சா சம்பாதிச்சிடணும், எப்படியாவது ஏமாத்தியா சம்பாதிச்சிடணும். இப்ப அப்படி போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசம் வேலை செய்யற இடத்துல ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ரூபா சம்பளம், எக்ஸ்ட்ரா இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு இத்தனை போய் பேசி இவங்க சம்பாத்தியம் பண்ணுவாங்க. உண்மை உள்ள மனுஷன் இன்னைக்கு வாழ்க்கையில உண்மை இல்லை நிறைய குடும்பத்துல. அதுதான் வேதனையா இருக்கு. ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம இருதயம் சுத்தமா இருக்குன்னு சொல்லி யாராவது நினைத்தால் காணிக்க கொடுங்க, பிச்சை கொடுங்க, சகலமும் சுத்தமா இருக்கு. மிஷினரிமார் எத்தனையோ கிராமத்துல ஊழியம் பண்றாங்க. உங்களுக்கு தெரிந்த மிஷினரிமார் யாரா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்துருங்க. அது ஒரு பக்கம், அது ஊழியத்துக்காக. இன்னொரு பக்கம் பிச்சை கொடுங்க. ஏழை எளிய ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ 10 ரூபா கொடுத்தாலும் போதும், ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் போதும். உங்களால என்ன முடிஞ்ச ஒரு ட்ரெஸ் இருக்கா, ஒரு பழைய ட்ரெஸ் இருக்கா, கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா இப்ப அப்படி கொடுக்குற ஆள் இல்லை.
சில வீட்டில் வயசான பாட்டி தனியாக இருக்கிறாங்க, பேசக்கூட ஆள் இல்லை. இப்போ அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. ஃபேமிலியில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, போய் கொடுங்க. ஹல்லேலூயா. உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை என் இதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, ஒரு பொல்லாப்பு இருக்கு, ஒரு கொள்ளை, அதாவது எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில சம்பாதிச்சிருக்காங்க. மருமக கொண்டு வரணும், அங்கே இருந்து சீதனமா நிறைய வந்துடணும், அது கூட கொள்ளை தானே. கொள்ளை அப்படின்னா நம்ம வேற தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு வீட்டில் பையன் இருப்பான், கல்யாணம் முடிக்கும்போது பொண்ணு பார்ப்பாங்க, நகை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, எவ்வளவு பொருள் தருவாங்க, எவ்வளவு தருவாங்க, இதெல்லாம் கொள்ளை தான், இதெல்லாம் பொல்லாப்பு தான், நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு பணத்துக்காக, நகைக்காக, சொத்து வேணுங்காக எத்தனை குடும்பத்துல எத்தனை பொய் பேசுறாங்க. இவங்களோட இருதயம்லாம் எப்படி இருக்குன்னா அசுத்தமா இருக்குங்க. ஒருவேளை சுத்தமாகணும்னு நினைச்சேன்னா உன் வீட்டுல இருக்க கொண்டு போய் யாருக்கா பிச்சை கொடுப்பா அப்படின்ட்டு. அதனால தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை பார்க்கிறார். மதிகேடரே அப்படிங்கிறார். மதிகேடரே அப்படின்னா ஒரு மனுஷன் கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருந்தால் மதிகேடரே அப்படின்னா மூளை இல்லாத ஜனங்களே அப்படின்றது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ. மனுஷனை வெளியில உருவாக்குனாரு, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குல்ல, தேவனுக்கு தெரியும்ல நம்ம இருதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறோம், நம்ம ஆத்துமாவில் என்ன இருக்கு தேவனுக்கு தெரியும். நம்ம ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும் அப்படின்னா ஏழை எளிய ஜனங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கணும். உங்களுக்கு உண்டானவைகளில், அதுல ஒரு முக்கியமான வேர்டு சொல்றாரு, உண்டானவைகளில். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுல நீங்க மற்றவங்களுக்கு பிச்சை கொடுங்க. ஒருவேளை நான் ஒரு மாசம் ஒரு 2000 3000 சம்பளமே வாங்குறேன், நான் ஒரு மாசம் ஒரு 5000 சம்பளமே வாங்குறேன், எனக்கு மொத்தமே ஒரு மாசம் வருமானமே ஒரு 5000 தான், ஒரு 6000 தான், எனக்கு அதுக்கு மேல சம்பளமே இல்லையே. ஆனா சில குடும்பத்துல 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஒரு மாச சம்பளம், சில குடும்பத்துல 60,000 70,000 80,000 1 லட்சம். அவங்களுக்கே எவ்வளவு வருதோ அதுல யாருக்காவது பிச்சை கொடுங்கள், கொடுத்துருங்க அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கும்போது அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஒருவேளை இந்த செய்தி கேட்டு ஒரு 2 ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்தால் தேவன் சந்தோஷப்படுவார். பிச்சை கொடுக்கும்போது நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். சகலமும் 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 எல்லாம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல ஆசைப்படுறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த கிருபைகள் தாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தால ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையில நிறைய குடும்பத்துல ஒவ்வொரு மாசமும் பல லட்சங்கள் தேவைப்படுது. அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நிறைய குடும்பத்துல மன அழுத்தத்தோடு இருக்குங்க. மன அழுத்தத்தை கர்த்தர் மாற்றுங்க. பிள்ளைகளோட இருதயத்துக்குள்ள பேசுங்க. அவனோட வாழ்க்கையில உபத்திரத்தை மாற்றிட்டாங்க. இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளே அப்பா ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்படட்டும்.
உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய 9 கனிகளிலும் ஆவிக்குரிய 9 வரங்கள் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம், ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகணும்ப்பா. பரிசுத்தாவே பெற்றுக்கொண்டு வல்லமையா கத்தருக்கா ஊழியம் செய்யணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கடைசி காலத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும். கிருபை தாங்கப்பா. மிஷினரிமாரை எழுப்புங்கப்பா. எல்லா தேசங்களும் சுவிசேஷ அறிவிக்கணும்ப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் கத்தர் வேலை அடைங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. சகல குடும்பத்தை கத்தோட கரத்துல அப்படின்னும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். என்னோட வாழ்க்கை முழுதும் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். கத்தரு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். உம்முடைய கரத்துல அப்படின்னா பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லா உபத்திரத்தையும் மாற்றித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டசாலை திறந்து, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் தீர்க்காயுசை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெல்லாம் உபத்திரம் இருக்கோ அந்த உபத்திரத்தை மாற்றி போடுங்கப்பா. உபத்திரத்தை மாற்றிடுங்க. சில குடும்பத்திலே வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்பா. வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்பா. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துறாங்க. சரீரத்தை பலனத்தோடு இருக்குங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவனர்கள் அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரலோக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படணும். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். தேவ கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் ரட்சிப்பின் வசு தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. என்னோட சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை ஆசீர்வதிங்க. கடன் குடும்பத்தை கடன் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழ்க்கை கிருபை செய்யுங்க. கற்பதனிய ஜீவிரப்ப கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்க. நீ மனம் இறங்கினாலே போதும். மாசமா இருக்க அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாய்மொழி ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுவாங்க. பரம வைத்தியர் கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுல ஜெபினாலும் கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபினா ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. கோர்ட்டு கேசரி போயிட்டு தான்ப்பா. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. என்னென்ன காரியம் சொல்லி கர்த்தரே நியாயம் விசாரிங்க. வீடு கட்டுறாங்கப்பா. கட்டி முடிக்க அதை கிருபை செய்யுங்க. இரவு மூலமா ஜெபினா அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கருத்துல அப்படிடும். யாரெல்லாம் தாழ்த்தினாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும். பலனிலை திறந்து பண்டகசாலை திறந்து கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரமே விடட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிச்சுங்க. இந்த நாளிலும் வேதத்தை வாசிக்க தியானிக்க உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ சுயம் சாகட்டும். 4 வார்த்தை சாகட்டும். ஜென்ம கிரியை அழிவுபடட்டும். மாம்ச கிரியை அழிவுபடட்டும். இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தரை புறப்படுத்தணும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா உங்களுடைய கரம் உங்க பிள்ளையோட கூட இருக்கட்டும். இந்த நாளையும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அந்த மாசத்தோட எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உம்முடைய கரத்துல அப்படின்னு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.